வணக்கம் மக்களே! இன்றைக்கி நான் வந்து டிஎன்பிஎல் மேட்ச் பார்க்க வந்திருக்கேன். திருநெல்வேலியில சங்கர் சிமெண்ட் ஸ்டேடியம் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் இது நடக்குது. இன்றைக்கி வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா யாருக்கு யாருக்குன்னா, சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திருச்சி கிராண்ட் சோலார்ஸ் இந்த 2 டீமுக்கு தான் நடக்குது. இது வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுக்கிறதுக்காக தான். ஸோ 1 ஹவருக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வார்ம் அப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சின்ன சின்ன ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஆட்கள் யாருமே வரல. ஏன்னா இன்னும் 1 ஹவர் டைம் இருக்குது. அதனால் பெருசாக ஆட்கள் யாரும் வரல. காலேஜஸ்லேருந்து மட்டும் கூட்டு வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மேட்ச்சை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் என்னென்ன நடக்கும், எப்படியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வரும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இங்கே வந்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் லைட்டாக வார்ம் அப் பண்ணிட்டுருக்காங்க. பவுலிங் போடுறவங்க மட்டும் பவுலிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. கேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சைடு பவுலிங் போட்டு அந்த நெட்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். CSG-கான கேப்டன் பாபா அப்ரஜித், Trichy Grand Cholas கேப்டன் சுரேஷ் குமார் ஜே, மேட்ச் ரெஃபரி மிஸ் விஜய் லக்ஷ்மி. Tails it is Trichy Grand Cholas டாஸ் வின் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க சுரேஷ்? bowling போலாம். ஏன்? வின் ஃபேக்டர் இருக்கு. அதனால செகண்ட் ஹாஃப்ல யூட்டிலைஸ் பண்ணலாம் பேட்டிங்ல. அதனால சேஸ் பண்ணலாம். ஓகே, உங்க டீமோட பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் எப்படி ரேட் பண்றீங்க? ஒரு நல்ல வின் லாஸ்ட் கேம் உங்களோட கேம்ப்ல என்ன பேசிட்டீங்க? எவ்ரி டிபார்ட்மெண்ட் நல்லா பண்ணிருக்கோம். அன்லெஸ் அந்த பவர் பிளே ஆஃப் பேட்டிங்ல தவிர மற்ற எல்லாமே நல்லா பண்ணிருக்கோம். அந்த லூப் ஹோல் மட்டும் அடைச்சா போதும். நைஸ். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க? சேம் முதல் வாட்டி கேப்டன், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு? டூ குட். 3 கேம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. 4th கேம்ல இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் ஐஸ் ஓபன் ஆச்சு. நைஸ். இன்னும் பெட்டர் ஆகிட்டே போனோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நாங்களும் சேஸ் தான் பண்ணிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் அன்டிஃபீட்டடா இருந்திருக்கீங்க இந்த டோர்னமெண்ட்ல. உங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ்ல ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு விஷயங்கள் அட்ரஸ் பண்றதுக்கு இருக்கா? ஐ திங்க் எவ்ரி மேட்ச் நாங்கள் வின் பண்ணும்போது கூட நாங்கள் என்ன யோசிச்சோம்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கலாம். எவ்ரி ஆஸ்பெக்ட்ல எப்படி இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். எஸ் டெஃபினெட்லி கொஞ்சம் நாங்கள் டெத் bowling கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறோம். பேட்டிங் வைஸ் நல்லா போயிட்டு இருக்கு. பட் அதை எஸ் 5 கேம்ஸ் நல்லா வின் பண்ணியிருக்கோம், நல்லா ஆடி இருக்கும். பட் எவ்ரி கேம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஆடணும்னு பார்க்குறோம். உங்க பர்சனல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கு? பெட்டராக இருக்கு. ஒரு சின்ன நிகழ் இருக்கு. பட் ஐ எம் ஓகே டு பிளே. ஒரு பவுலர் வந்து ரன்னப் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து எடுக்காருன்னு கிட்டத்தட்ட பவர் பிளே அந்த முடியும்ல, ஸோ அங்கேருந்து எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக தூரம் தான். நானும் அவ்வளோ தூரத்தில் எடுக்கவே மாட்டேன். பக்கத்துலேயே தான் எடுப்பேன். ஒரு 10 ஸ்டெப்பு 15 ஸ்டெப்பு எடுப்பேன், அவ்வளோதாங்க. ஆனால் ரொம்ப தூரம் எடுக்கிறாங்க. இப்போ பாருங்கள். Jersey number 5, the captain, Baba Aprajit. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா பிளேயரும் நிப்பாட்டி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது டிவிலலாம் பார்க்க முடியாது, இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சுறாங்க. பட் ஆனால் கூட்டம் இன்றைக்கி அந்தளவுக்கு வரலங்க. நேற்று சண்டே 2 மேட்ச்சு செம்ம கூட்டம் இருந்துச்சு. இந்த சைடு ஓரளவுக்கு ஆள் வந்துச்சு. நான் இருக்க இடத்துலலாம் ஆளே இல்லை. ஃப்ரீயாக தான் இருக்குது இன்றைக்கி மேட்ச்சு. பேர் ஆரம்பித்தாங்க. The bowling team, Trichy Grand Cholas. 6, 5, 4, 3, 2, 1. Let's play. கேட்சு ஃபஸ்ட்டு பாலே கேட்சு. ஐயோ விட்டாங்க ஃபஸ்ட்டு பாலே. போருங்க. கிளாசிக்கல் ஷாட்டுங்க.
வெற்றி 50 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு பெரிய கையை கொடுக்கலாம். காத்துல போச்சு, கைக்கு போயிடுச்சுங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது யாருமே இல்லைங்க. ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் கூட்டம் பயங்கர கூட்டம் வந்துருச்சு. செம வைப் இருக்குங்க. ஸோ கரெக்டாக ஒரு ஓவருக்கு ஒரு பால் 6 இல்லைன்னா 4 வந்து எய்ம் பண்ணுறாங்க. பார்க்க வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பவுலர் வந்து கண்டினியூஸாக 2 டைம் வந்து ஒய்டு போட்டாருங்க. உடனே வந்து கேப்டனும் கீப்பரும் வந்து பவுலர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ பிளானை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து இதிலே பார்த்து கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து. ஒரு கேப்டன் வந்து என்ன பண்ணணும், ஒரு கீப்பரை வந்து என்ன பண்ணணும், ஃபீல்ட்ஸை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு 177 எடுத்திருந்தாங்க. கிரவுண்ட் வந்து அந்த கேப்பில் வந்து மறுபடியும் ரெடி பண்ணுறாங்க. ஸ்டேடியம்லேயே நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த பிரேக் நடக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் கேப்பில் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். அந்த டைமில் வந்து கூட வாங்கிக்கலாம். பாருங்கள் 4 போயிடுச்சு. ஸோ செம வைப்புங்க. மறக்காமல் வந்து நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இப்போ நடந்துகிட்ருக்கு. நீ வந்து 26ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். டிக்கெட் வந்து 300 ரூபாங்க ஒரு டிக்கெட்டு. நான் வந்து மசால் பூரி வாங்கியிருந்தேன் 40 ரூபா. பப்ஸு வந்து 20 ரூபா தாங்க. அதுவே வாங்கி சாப்பிட்ருக்கலாம். வந்ததுமே அதான் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. மேட்ச் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் உட்காந்து பப்ஜி விளாண்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம கடுப்பாகுது. ஏன்னா அவன் டிக்கெட் கிடைக்காம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இவனை உள்ளே வந்துட்டு வந்து ஃப்ரீ ஃபயரோ பப்ஜி விளாண்டுருக்கானோ. அந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு. அதை சூப்பரா பிக் பண்ணாரு. அதை கிடைக்குது ஸ்ரீரா. செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் இடத்த சேஞ்ச் பண்ணி உட்காந்தேன். பாருங்கள் கிரவுண்டு எப்படி தெரியுதுன்னு. கண்ணு வேறு கூசிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் மாறி உட்காந்துட்டேன் நான். நல்ல ஷாட்டுங்க. அந்த ஃபீல்ட் ரேட்ல நம்ம தாண்டி போகணும். அது கிடைக்கும் ஸ்ரீரா. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. பிச்சில் வந்து பால் செம ஸ்பீடாக போகுது. அதில் வந்து பிடிக்கிறதுமே கஷ்டம்தான். ஏன்னா கையை விட்டோன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வருதுங்க. ஒரு டாட் பாருங்க. சரியான பண்ணுங்க. ரெடி 1 Srilanka TNPL 2025 3. Thank you.
ஒரு சூப்பரான ஸ்ரீலா ஃபேண்டாஸ்டிக் 4. மேட்சோட ஃபைனல் ஓவருக்கு வந்தாச்சு. செம மேட்ச்சுங்க. கிட்டத்தட்ட 3 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும் அந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. ஃப்ரெஷராக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டிஎன்பிஎல்ல விளையாடக்கூடிய ஒரு பவுலர் வந்து லாஸ்ட் ஓவர் போட்டுட்ருக்காரு. அங்க ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு கிடைச்சிருக்கு. லாஸ்ட் ஓவரு 3 பாலுக்கு 5 ரன், அதாவது 6 பாலுக்கு 12 ரன் கிட்ட இருந்தது. இடையில ஒரு 4 பண்ணிச்சு, அப்புறம் 2 வைடு போட்டான் ப்ரெஷரில். இப்போ வந்து ஒரு விக்கெட் விழுந்துச்சு. ஸோ மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸாக போயிருக்கு. லாஸ்ட்டில் வந்து 3 பாலுக்கு 5 ரன் அந்த சிச்சுவேஷனில் தான் இருக்குது. செம ப்ரெஷருங்க ஆனால் நியூ பவுலருக்கு. Mukilesh is the batsman who is going to take the last ball. இந்த சமயத்துல ஒரு 4 போச்சுனா சூப்பர் ஓவர் கொடுக்கறாங்க. இப்போ வந்து லாஸ்ட் ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணுங்க. செம த்ரில்லிங்காக இருக்குது இப்போ. சரியான மேட்ச்சுங்க. ரொம்ப க்ளோசிங்காக போணுச்சு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. செம மேட்ச்சு. ஸோ நீங்களும் வந்து திருநெல்வேலியில் இப்போ நடக்கக்கூடிய டிஎன்பிஎல் மேட்ச் பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து பாருங்கள். செம வைப்பாக இருக்கும். 26ஆந்தேதி லாஸ்ட் டேட். ஸோ மறக்காமல் அதுக்குள்ளே போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.